கால சாதனைகளை கண்டுகளிக்க எங்களுடன் வாருங்கள். எமது பள்ளி 2000 இந்த பகுதியில் வாழும் அனைத்து மக்களும் குறைந்த கல்வி கட்டணத்தில் ஆங்கில வழி கல்வியை பெற்று மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்துடன் மிஸ்டர் இம்தியாஸ் அகமது சார் அவர்களால் துவங்கப்பட்டது. இந்தியாவில் தேசிய அளவில் ஒருங்கிணைந்த கல்வி முறையை உருவாக்க பாடுபட்ட நமது கல்வி தந்தை மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களின் வழிநின்று செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது பள்ளி தாளாளர் மிஸ்டர் டாக்டர் காஜா மொய்னுதீன் சார் அவர்களின் முயற்சியில் முதலில் 5ஆம் வகுப்பு வரை துவங்கி நமது பள்ளி பிறகு 2007 10ஆம் வகுப்பு வரை துவங்கி ஒவ்வொரு வருடமும் 100% தேர்ச்சியுடன் 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்கி நமது முதலமைச்சரின் விருதையும் தொடர்ந்து பெற்றுக்கொண்டு வருகிறது. அந்த பெருமையுடன் இந்த வருடம் 2025 நமது பள்ளி மேல்நிலை பள்ளியாகவும் வளர்ச்சி அடைந்துள்ளது. 10ஆம் வகுப்பில் நமது மாணவர்கள் 100% தேர்ச்சி மட்டுமின்றி 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்க உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களான மிஸ்ஸஸ் ரம்ஜான் மேம், வல்சரா சிங் மேம், கமலா மேம், சுமதி மேம், லட்சுமி மேம், நியாமத் மேம், விமல் மேம், ரஹீம் முனிஷா மேம், சரளா மேம், ருக்ஷானா மேம், நவிதா மேம், மிஸ்ஸஸ் குரைதா மேம் போன்ற ஆசிரியர்களின் பங்களிப்பும் கடின உழைப்பும் உள்ளதை மகிழ்ச்சியுடன் நினைவு கூறுகிறோம். இன்னும் நம் பள்ளி மாணவர்களின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட ஆசிரியர்களான முத்துமணி மேம், சித்ரா மேம், லட்சுமி மேம், மும்தாஜ் மேம், பஷீரா மேம், பாரிஷா மேம் மற்றும் நமது மிஸ்டர் முகமது பொன்னாய் சார் போன்றவர்களை நினைவு கூறுவதில் கடமைப்பட்டுள்ளோம். நமது பள்ளி மாணவர்களின் சாதனைகள் பல உள்ளன. அதில் சிலவற்றை இங்கு காண்போம். 2016ஆம் ஆண்டு நடந்த விளையாட்டு போட்டிகளில் மாவட்ட அளவிலான ஜோனலில் பேட்மிண்டன், வாலிபால் மற்றும் கொக்கோ போன்ற விளையாட்டுகளில் பங்கேற்று பரிசுகளையும் வென்றுள்ளனர். 2016இல் நடந்த அறிவியல் கண்காட்சியிலும் 2019 எலைட் பள்ளியில் நடந்த அறிவியல் கண்காட்சி சம்பந்தமான நடந்த எழுத்து தேர்வு பரிசுகளை வென்றுள்ளனர். 2020 கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்தநாள் சம்பந்தமாக திமுக நடத்திய பேச்சு போட்டியில் பரிசுகளை வென்றுள்ளனர். அது மட்டுமல்லாமல் 2022 பைஜூஸ் நடத்திய திறமைக்கான தேர்விலும் இந்த வருடம் KSA கல்வி நிறுவனம் நடத்திய அக்கவுண்ட்ஸ் திறனாய்வு தேர்விலும் நமது பள்ளி மாணவர்கள் பரிசுகளை வென்று சாதனை படைத்துள்ளனர். அது மட்டுமா, இந்த வருடம் 95% அதிகமாக மதிப்பெண்கள் வாங்கிய நமது பள்ளி மாணவர்களான பாராட்டி பள்ளி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் தலைமையில் விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் என்பதை பெருமிதத்துடன் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். 2017 முகமது ஃபாசில் என்ற மாணவன் 491 மதிப்பெண்களை பெற்று நமது பள்ளியை பெருமைப்படுத்தினான். அவனுடைய மதிப்பெண் அடிப்படையில் ஆல்பா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அவனுக்கு 11ஆம் வகுப்பில் அரை கட்டணத்தில் மட்டுமே வசூலித்ததுடன் இப்படி ஒரு ஒழுக்கமான மாணவனை எங்கள் பள்ளிக்கு கொடுத்த நமது இலாகி பள்ளிக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக நமது பள்ளிக்கு ஆல்பா பள்ளியின் கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல் மேம் போன்ற அனைவரும் வந்து ஃபாசில் என்ற மாணவனை கௌரவித்தனர். நம்முடைய 10ஆம் வகுப்பு மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என்பதற்காக ஆலி முகமது இன்ஜினியரிங் காலேஜ், ஹோலி சைல்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போன்ற பிற கல்வி நிறுவனங்களில் இருந்து வந்து நமது மாணவர்களுக்கு மோட்டிவேஷனல் வகுப்பு நடத்தப்படுகின்றன. நம் பள்ளி மாணவர்களை மேலும் ஊக்குவிக்க நம் பள்ளி தாளாளர் அவர்கள் நம் பள்ளிக்கு மிஸ்ஸஸ் கீதா IAS மேம், DGP சார் மிஸ்டர் நந்தகுமார் இன்கம் டாக்ஸ் ஆபீசர், இன்னும் பல நல்ல உள்ளங்களை கொண்ட உயர்ந்த தியாக மனப்பான்மை உடையவர்களை நம் பள்ளி விழாவின் போது சிறப்பு விருந்தினராக அழைத்து அவர்களின் பேச்சின் மூலம் மேலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தி வாய்ப்பினையும் அளிக்கிறார். 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு கேஷ் அவார்டு, மாணவர்கள் செட்ட மதிப்பெண் பெற உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் கேஷ் அவார்டு போன்றவற்றின் மூலம் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஊக்கப்படுத்தி வருகிறார். லயன்ஸ் கிளப் மூலம் வருடந்தோறும் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நம் பள்ளி ஆசிரியர்களுக்கு நல்ல ஆசிரியர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் நமது பள்ளி மாணவர்களின் திறமைகளை பள்ளியில் தேர்ச்சி போட்டி, கையெழுத்து
போட்டி, தடம் வரையும் போட்டி, திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி, வார்த்தைகளை பிழையின்றி சொல்லும் போட்டி, விளையாட்டு போட்டி மற்றும் அட்டெண்டன்ஸ் டிசிப்ளின் போன்றவற்றிற்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. பெற்றோர்களை ஊக்குவிக்க பெற்றோர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களை ஊக்குவிக்க ஆசிரியர்களுக்கும் இங்கு பணிபுரியும் ஆசிரியர் அல்லாதவர்களுக்கும் விளையாட்டு போட்டி நடத்தப்படுகின்றன. மேலும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் ஆங்கிலத்தில் பேச அவர்களை தினமும் மைக்கில் பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் டென்ஸ் போன்ற வாக்கியங்களும் அவன் தன்னை ஆங்கிலத்தில் எவ்வாறு அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும், செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் போன்றவை கேட்கப்படுகின்றன. குறிப்பாக 9ஆம் வகுப்பு மாணவர்கள் வெளியில் உள்ள கரும்பலகையில் ஆங்கிலத்தில் எவ்வாறு பேசினால் சரி, எவ்வாறு பேசினால் தவறு என்பதை எழுத ஊக்குவிக்கப்படுகின்றனர். மேலும் நமது பள்ளியில் ஸ்பெஷல் பிரேயர், ஸ்போக்கன் கிளாஸ், ஹேண்ட்ரைட்டிங் கிளாஸ், கோச்சிங் கிளாஸ் போன்றவற்றின் மூலமும் மாணவர்களின் திறமைகளை வளர்க்கப்படுகின்றன. இன்னும் மாணவர்களுக்கு செமினார் கிளாஸ் எடுக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது மற்றும் புரிந்து படித்தல் அவசியம் என்பதை மாணவர்களுக்கு வலியுறுத்த அண்டர்ஸ்டாண்டிங், ரீடிங், மீனிங் போன்றவற்றுக்கு மதிப்பெண் வழங்கப்படுகின்றன. நமது பள்ளியில் படிக்கும் பல மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப், வசதியற்ற மாணவர்களுக்கு சில நல்ல உள்ளங்கள் ஸ்பான்சர் செய்து படிக்க உதவுகின்றன. நம் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் வசதியற்ற மக்களுக்காக பல இலவச மருத்துவ முகாம்கள் நடத்துகின்றன. குறிப்பாக வாரம் வாரம் யுனானி மருத்துவம் எளியவர்களின் பயன்பெறும் வகையில் நடத்தப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் வெள்ளம், புயல் போன்ற காலங்களில் மக்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது, நிவாரண பொருட்கள் வழங்குவது போன்றவற்றை நம் கலெக்டர் அவர்கள் நேரில் வந்து பாராட்டிய பெருமையும் நம் பள்ளிக்கு உண்டு. நமது பள்ளியில் ஸ்போர்ட்ஸ் டே, நேஷனல் ஃபெஸ்டிவல், பொங்கல் செலிப்ரேஷன், ரம்ஜான் செலிப்ரேஷன், ஆனுவல் டே போன்ற கொண்டாட்டங்களும் உண்டு. கேஜி டிபார்ட்மெண்டில் உணவு திருவிழா, 7 வண்டர்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் டே போன்ற நிகழ்ச்சிகளில் மிகவும் அழகாகவும் பயனுள்ளதாகவும் பாராட்டக்கூடியதாகவும் அமைந்திருந்தது. பிரைமரி டிபார்ட்மெண்டில் நடத்திய அவாய்ட் ட்விட்டர், ஃபேஸ்புக், போன் என்ற ராலியில் பொதுமக்களும் தங்கள் கருத்துக்களை கூறிய விதம் மிகவும் அருமையாக இருந்தது. பப்ளிக் அவேர்னஸ் அபவுட் டிராபிக் சிக்னல், குட் டச், பேட் டச் போன்றவை மிகவும் அருமையாக இருந்தது. அடுத்து ஹையர் கிளாஸ் நடத்திய டெங்கு அவேர்னஸ், சே நோ ட்ரக்ஸ், அவாய்ட் போன்ஸ் போன்ற ராலி பத்திரிகையில் பாராட்டும் அளவிற்கு அமைந்திருந்தது. அனைத்து மாணவர்களுக்கும் நல் ஒழுக்கத்தை கற்பிக்கும் விதமாக மாடல் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. குறிப்பாக முஸ்லிம் மாணவர்களுக்கு இஸ்லாமிய முக்கியத்துவம், ஒழுக்கம் போன்றவை தெரிந்து கொள்ளும் விதத்தில் சலாத்துன் நாரியா, அரபிக் போன்ற வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே மாணவர்களை பற்றி அறிந்து அக்கறையுடன் செயல்படும் விதமாகவும் நல்லிணக்கம் ஏற்படும் விதமாகவும் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடத்தப்படுகிறது. திறமையான ஆசிரியர்களுடன் நல்ல கட்டமைப்பு, சுத்தமான குடிநீர் வசதி, தூய்மையான கழிப்பறை போன்றவற்றுடன் நல்ல அன்பாக குழந்தைகளை கவனிக்கும் ஆன்டிஸ் போன்ற சிறப்பம்சங்களும் உள்ளது. இத்தகைய பெருமைகளுடன் நமது பள்ளியை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது பள்ளி கரஸ்பாண்டன்ட் சார் அவர்களுக்கு சத்தமில்லாமல் சமூக முன்னேற்றத்திற்காக கல்வியின் மூலம் சேவையாற்றி வரும் தன்னார்வலருக்கான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் விருது ஃபீல்ட் அசோசியேஷன் மூலம் வழங்கப்பட்டது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் பெருமித்தத்துடனும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆட்சி கல்வி அரபு துறையிலும் படித்து 7 வருடம் ஓதி ஆலிமாகவும் இருக்கும் ஒருவரால் கல்வித்துறையில் இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு இவர்கள் சமகால உதாரணம். மௌலவி ஏ ஹாஜா மைனுத்தீன் ஜமாலி ஹஸ்ரத் அவர்களை வாழ்த்தி பாராட்டி துவா செய்வதோடு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் விருது வழங்கி கௌரவிக்கிறது ஃபீட் அசோசியேஷன் ஃபார் எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட், சென்னை. In the name of God, the most gracious and most merciful. Elahi Matriculation School was started with 65 students on 2nd June 2000
is committed to serving economically weak, socially backward, and needy students. We strive to inculcate in the staff and students of a sound philosophy of life based on faith in God and academic competence that builds student character, responsibility, deep respect for the human being, and values of truth, love, justice, freedom, and peace. இலாஹி மெட்ரிக் பள்ளி பின்தங்கிய பகுதியில் நலிவுற்ற மக்களுக்காக வேண்டி அவர்களின் கல்வி திறனை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட கல்வி நிறுவனம். மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இறையச்சம், ஒழுக்கம், கனவையுணர்வு, மற்றவர்களை மதித்தல், அன்பு, நீதி, நேர்மை, பிரியம் என்ற அடிப்படையில் உருவாக்கி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கல்வி நிறுவனம் இந்த நிறுவனம். எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் கூட நாம் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் இந்த நாரவாரி குப்பத்தில் மிகவும் மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். இவர்களுடைய கல்வியை மேம்படுத்த வேண்டும். இவர்கள் பெற்றோர்கள் படிக்கவில்லை. எனவே இவர்களை நன்கு படிக்க வைக்க வேண்டும், அதற்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையில்தான் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்தோம். மாஷா அல்லாஹ், இறைவனுடைய மிகப்பெரிய கிருபை, இந்த பகுதியினுடைய மாணவர்கள் சாதனை படைக்கிறார்கள். 490, 491 இப்படியெல்லாம் மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அதிலே ஒரு மாணவன் 491 மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்தான். இப்படி இந்த மாணவர்களிடத்தில் தளர்வுகள் வந்துவிடக்கூடாது. நம்முடைய பெற்றோர்கள் படிக்கவில்லை, நமக்கு போதிய அளவுக்கு வசதி இல்லை, இப்படிப்பட்ட தளர்வு மனப்பான்மை வந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு தைரியத்தையும் துணிவையும் கொடுத்து உன்னால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கல்வி நிறுவனத்தை உருவாக்கினோம். உண்மையிலே நம்முடைய மாணவர்கள் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் 10% ரிசல்ட், 10th ஸ்டாண்டர்டை பொறுத்தளவில் 100% வெற்றி. கடந்த ஆண்டிலே 100% நம்முடைய மாணவர்கள் வெற்றி பெற்று கல்வி அமைச்சரிடத்திலிருந்து பாராட்டையும் பெற்று வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு வருடம் அல்ல, தொடர்ந்து நம்முடைய மாணவர்கள் சாதித்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் பெருமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த 25 வருடத்திலே தன்னம்பிக்கையோடு மாணவர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து உன்னால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனம். இப்படிப்பட்ட நிறுவனத்திலே தியாக மனப்பான்மையோடு செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் இன்னும் பெற்றோர்களையும் இன்னும் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலின்படி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களையும் பாராட்டுகிறேன். அதே போன்று இதுபோன்ற இந்த நிறுவனத்துக்கு மிகப்பெரிய அளவில் எந்த நேரத்திலும் உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையை கொண்டிருக்கக்கூடிய ஃபவுண்டரையும் இந்த நேரத்திலே நான் நினைவு கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.